இன்றைய ஆன்மீக தகவல் அமரலிங்கேஸ்வர ஆலயம். இந்த அமரலிங்கேஸ்வர ஆலயம் நமக்கெல்லாம் மோட்சத்தை தருவது என்கின்றார்கள் பெரியோர். ஆந்திர மாநிலத்திலே பஞ்சராமலங்களில் முதன்மையானதாக கருதப்படுகின்றது அமரேஸ்வர சுவாமி கோயில். இந்த கோவிலானது குண்டூர் மாவட்டத்திலே கிருஷ்ணா நதிக்கரையிலே பல நூறு ஆண்டுகளாக இருக்கின்ற அற்புதமான கோவில். சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற கோவில். இங்கு இறைவன் பாலசாமுண்டிகா உடனுரை அமரேஸ்வர சுவாமி என்ற திருப்பெயரோடு தரிசனம் தருகின்றார். அமராவதி பக்தர்கள் இந்த கோவிலுக்கு நிறைய வருகின்றார்கள். ஸ்ரீசைலத்துக்கு வடகிழக்கே கிருஷ்ணா நதியின் தென்கரையிலே அமைந்துள்ள இந்த இடம் தெய்வங்கள், கந்தர்வர்கள், முனிவர்கள் சேவை செய்த மகிமை வாய்ந்த இடமாக பக்தர்களால் கருதப்படுகின்றது. இந்த கோவிலுடைய வரலாறைத்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். கோவிலிலே உள்ள பல்வேறு கல்வெட்டுகள் மூலம் இந்த ஆலயமானது கிமு 500 வருடங்களாக அமரேஸ்வருண்ணி பல்வேறு வம்சங்களால் சேவை சாதித்து வருவதாக அறிய முடிகின்றது. பல்லவ, ரெட்டி, கோட்டகேது மன்னர்கள் அமரேஸ்வரருக்கு சேவை செய்தார்கள் என்று இங்குள்ள கல்வெட்டுகள் கூறுகின்றது. ஸ்ரீ கிருஷ்ணதேவராயலு அமரேஸ்வரரை தரிசித்து கணத்தை சுமந்து பார்ப்பனர்களுக்கு சம்பாவனை செய்ததாக ஆதாரங்கள் கூறுகின்றது. 18ஆம் நூற்றாண்டிலே சித்தம்பள்ளியை தலைநகராக்கி தென் ஆந்திர மாநிலத்தை ஆட்சி செய்த ராஜா வாசிரெட்டி வெங்கடாத்ரி நாயுடு இந்த கோவிலை புனரமைத்திருக்கின்றார். 101 பாலினங்கள் 3 வழிகளிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த ஆலயம். இன்றைக்கும் ராஜவாசிரெட்டி, வெங்கடாத்ரி நாயுடு வம்சிகுலு அவர்கள் சுவாமி அவரின் செயல்களை இயன்ற தர்மகர்த்தாக்கள் செய்கின்றார்கள். அமராவதி க்ஷேத்திரம் ஹரிகர க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது. சிவன் முடிகளிலே வேறுபாடு இல்லை என்று காட்சி தருகின்றார் இங்கு. அதேபோல் வேணுகோபால சுவாமிக்கும் இந்த ஆலயத்திலே தனியாக சன்னதி உள்ளது. இந்த ஆலயத்தினுடைய புராணம் என்று பார்த்தால் தாரகாசுர வதம் நடைபெற்றதாக அறிய முடிகின்றது. தாரகாசுரனுடன் தேவதானவர்கள் பார்க்கடலில் படையெடுத்த போது அங்கு உதித்த அமிர்தலிங்கத்தை அபகரித்து கந்தனை அணிந்த பூதம் தேவேந்திரர் தன் செயலுக்கு பின் பதவி இழப்பான் என்ற பயம் அடைந்தார்கள். அத்துடன் சிவனை தஞ்சம் கொள்ளும் போது சிவன் தன் மகன் குமாரசுவாமிக்கு அனைத்து சேனையுடன் சென்று தாரகாசுரனை வதம் செய்ய கட்டளையிட்டார். ஆனால் எத்தனை ஆயுதங்கள் எடுத்தாலும் அந்த தாரகாசுரன் சாகவில்லை. தன்னுடைய கழுத்திலே இருந்த அமிர்தலிங்கம் தான் இதற்கு காரணம் என்று உணர்ந்த குமாரசுவாமி தன்னுடைய சக்தியால் அந்த அமிர்தலிங்கத்தை துரத்தி 5 பகுதிகளிலே 5 துண்டாக விழச் செய்தார். முதல் துண்டு விழுந்த இடம் முதல் துண்டு விழுந்த இடம் அமரராமம் என்று அழைக்கப்படுகின்றது. மற்றவை குமாரராமா, திராட்சைராம், பீமராமா, பாலராமா, தேவகுரு பிரகஸ்பதியுடன் அமரராமாவில் விழுந்த துண்டை தேடி வந்த தேவேந்திரர் ஏற்கனவே லிங்காக்கரம் அணிந்து தரிசனம் தந்தார். தேவேந்திரர் கும்பாபிஷேகம் செய்த உடனே நாளுக்கு நாள் இந்த சக்தியானது வளர்ந்து கொண்டே வந்தது. நீ எவ்வளவு வளருகின்றாயோ அவ்வளவு பெரிய கோவிலை நான் கட்டுவேன் என்கின்றார் தேவேந்திரர். இழந்து வளரும் பாலினத்திடம் சரணடைந்த போது ஈசன் தன் செல்ல பிராணிகளை விரட்டிவிட்டதாக இந்த கதை கூறுகின்றது. இன்னும் ஒரு கதை என்னவென்றால், சிவன் வளருகின்ற அளவை அதிகரிப்பதை தடுக்க படைகளால் லிங்கத்தை தலையில் அடித்து கும்பிட்டு
ஷீலா 3 ஓடைகளிலே அடிக்கும்போது நீரோட்டம், பால் ஓட்டம், இரத்த ஓட்டம் ஆகியவை பிறப்புறுப்பிலே இருந்து வந்து அதனுடைய கீட்டுகள் இன்னும் இருக்கின்றது என்று பக்தர்கள் நம்புகின்றார்கள். இங்கே ஏக சிலை வடிவிலே 15 அடி உயரத்திலே இருக்கின்றார் சுவாமி. 3 அடி உயரம் கொண்ட இந்த பாலினமானது உலக புகழ் பெற்றது. ஓங்காரத்தின் அடையாளமாக இன்று சுவாமியினுடைய நெற்றியிலே 3 சிறு குடிகள் தோன்றும். இந்த கிருஷ்ணா நதி ஓட்டமானது சுக்கிரனாக கருதப்படுகின்றது. கிருஷ்ணவேணி நதி சஹ்யாத்ரி மலையிலே இருந்து இந்த திசையிலே பாயும் என்பதால் பிற்காலத்திலே அமரேஸ்வரர் மூழ்கி விடுவார் என்ற சந்தேகத்தை அசுரகுரு சுக்கராச்சாரியா தன் ஞானத்தின் மூலம் அறிந்து கூறினார். அதனால்தான் குருபதி அமரேஸ்வரர் போனார் என்பது கிரௌச்சகிரி அதன் பாதம் அடிவரை என்பது கூறப்படுகின்றது. இந்த கிரியின் பக்கம் வளைந்து ஓடாவிட்டால் மூழ்கவே போகாது என்று கிருஷ்ணம்மா கூறியிருக்கின்றார். இதன் அடிப்படையிலே தான் கிருஷ்ணா நதி இன்னும் இந்த வயல் வழியாக ஓடிக்கொண்டிருப்பதாக மக்களால் நம்பப்படுகின்றது. இந்த அமரலிங்கேஸ்வரரை துதித்தால் நமக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும். குறிப்பாக இந்த ஆயுள் பலத்துக்கு இந்த அமரலிங்கேஸ்வரரை துதிப்பார்கள். அமரலிங்கேஸ்வரரை தரிசித்தால் ஆயுள் பலம் அதிகரிக்கும் என்பது மக்களுடைய நம்பிக்கை. இப்படிப்பட்ட அற்புதமான இந்த அமரலிங்கேஸ்வரரை தரிசித்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.